வணக்கம் and welcome back to Crick Calls YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல டாடா ஐபிஎல் 2025ஓட 31வது மேட்ச் ஒரு படு தோல்வியிலிருந்து வராங்க பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் தென் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா ஒரு வெற்றியோட வராங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இந்த பர்டிகுலர் ரெண்டு டீம் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் கம்மிங் ஏப்ரல் 15 நைட்டு 7:30 சண்டிகர் கிரவுண்ட்ல தான் மேட்ச் நடக்க இருக்கு. இங்க யாரோட தோல்வி தொடர போகுது, யாரோட வெற்றி தொடர போகுது அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்கான ஸ்ட்ராட்டஜி, ஸ்மால் லீக்கு பெஸ்டான ஆப் எது, அதுல எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல ரெகுலரா பிளே பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க முழுக்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து அபிஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் சண்டிகர் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸ் 76 மீட்டர் அண்ட் தென் ஸ்கொயர் பவுண்டரிஸ் 65-67 மீட்டர். ஸோ இங்க ஸ்கொயர் பவுண்டரிஸ் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு. ஸோ பேட்டர்ஸ் அங்க நிறைய டார்கெட் பண்ணி ஆடக்கூடிய பேட்டர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டோட்டலி பேட்டர்ஸுக்கு அட்வான்டேஜஸ். ஸோ டாஸ் வின் பண்ற டீம் மோஸ்ட்லி பவுலிங் ஏதாவது சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அண்டர் த லைட்ல பவுல் பண்றதுக்கு, அது பர்டிகுலர்லி செகண்டரிஸ்ல பவுல் பண்றதுக்கு பவுலர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்காங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணி சேசிங்ல வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 168. ஹை ஸ்கோர்னு வரும்போது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 257 ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. லாஸ் டோட்டல் வரும்போது டெல்லி கேபிட்டல்ஸ் 60 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டையும் பறி கொடுத்துறாங்க. ஸோ அண்ட் தென் ஓவராலா 61 மேட்சஸ் இந்த வென்யூல நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 27 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 34 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ற டீம் பவுலிங்கை தான் சூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஹெட் ஹெட்னு வரும்போது 33 மேட்சஸ், அதுல பஞ்சாப் கிங்ஸ் 12, கேகேஆர் 21 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஹெட் ஹெட்ல என்னதான் கேகேஆர் அப்பர் சைட்ல இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ்க்கு தான் வின்னிங் ப்ரெடிக்ஷன் 60% வரைக்கும் இருக்கு. அந்த கேகேஆருக்கு ஒரு 40% வரைக்கும் வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ணி சேசிங் எடுக்கிற டீமுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து டீமை ரெடி பண்ணி பாருங்க. அந்த ஃபேண்டசியில ஈஸியா நான் ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற யூசரா உடனே நீங்க குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு டியோங்கிற ஆப்ஷனை பிக் பண்ணிக்கோங்க. அதுல இந்த மாதிரி ஒரு 5 பிளேயர்ஸ் அவங்க மேண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்க 5 பிளேயர்ஸை பத்தி மட்டும் தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இங்க டீம் ரெடி பண்ண போறதுல அதுல யாரை கேப்டன் கொடுக்கணும், யாரை வைஸ் கேப்டன் கொடுக்கணும், ஒரு 10 டீம் பிளே பண்ணலாமா, 15 டீம் ரெடி பண்ணலாமா அப்படிங்கிற எந்த ஒரு குழப்பமே உங்களுக்கு கிடையாது. கொடுத்திருக்க 5 பிளேயர்ஸை பத்தி மட்டும் அனலைஸ் பண்ண போறீங்க. அதுல யாரு ஃபேண்டசி வைஸ் அதிக பாயிண்ட் எடுப்பாங்களோ அவங்கள பிக் பண்ண போறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆடம் ஜாம்பாவை பிக் பண்ணிட்டோம். ஆடம் ஜாம்பா ஒரு 3 விக்கெட் எடுக்கிறாரு, ஒரு 95 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டாரு. நம்மளோட ஆப்போனன்ட் என்ன பண்றாங்க, பவுமாவை பிக் பண்றாங்க. பவுமா ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் எடுத்து கொடுக்குறாரு. அப்படின்னா இங்க பாயிண்ட்ஸ் அடிப்படையில யாரு பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட் இருக்காங்களோ அவங்க தான் அந்த கண்டஸ்டோட வினர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 5000 பிரைஸ் அமௌண்ட் இருக்கு, ஒரு 2540 ரூபா அதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் அப்படின்னா நீங்க 2 மெம்பர் இருக்கிறதுல பிளே பண்றீங்க அப்படின்னா 5000 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இன்ட்டு 2 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. அதுவே 3 மெம்பர் இருக்கிறதுல பிளே பண்ணீங்க அப்படின்னா இதுவே இந்த இடத்துல 7500 ரூபா பிரைஸ் அமௌண்ட் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு இன்ட்டு 3 ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஈஸியா ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ஆப். எந்த ஒரு டிடிஎஸ் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களே பெட்டர் ரிசல்ட் ஃபீல் பண்ணுவீங்க. குபேரா ஃபேண்டசி ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக் கால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் டோல் பார்த்துருவோம். பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரப்சிமரன் சிங், பிரியான் சாரியா 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல வர போறாங்க. அண்ட் தென் ஸ்ரேயஸ் ஐயர் அட் நம்பர் 3, நேஹல் வதீரா, கிளான் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், சசாங்க் சிங், எஸ் ஹெச், மார்க்கோ யான்சன், யஸ்வந்தர் சகல், ஹர்தீப் சிங் அண்ட் தென் வைசாக் விஜயகுமார். இதான் பஞ்சாப் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 12. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் பிரியான்ஸ் ஆரியாவும் வைசாக் விஜயகுமாரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ பவுலிங் அட்டாக்னு பார்க்கும்போது லெஃப்ட் ஆர்ம் சீமர் 2 பேர், மார்க்கோ யான்சன் 1, ஹர்தீப் சிங் 2 லெஃப்ட் ஆர்ம் சீமர்.
அந்த ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல வைசாக் விஜயகுமார் 3, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 4, ஓவராலா 4 ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டோட வர போறாங்க பஞ்சாப் கிங்ஸ். அண்ட் தென் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் ஸ்பின்னர் யஸ்வந்தர் சஹல் 5, அண்ட் தென் ஆஃப் பிரேக் ஸ்பின்னர் கிளென் மேக்ஸ்வெல். ஓவராலா 6 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க பஞ்சாப் கிங்ஸ். ஒரு 4 பேஸ் பவுலர் அண்ட் தென் 2 ஸ்பின்னரோட வராங்க. இதுல யார் யார் அதிகப்படியான ஓவர் பார்க்கும்போது சஹல் 4 ஓவர், ஹர்தீப் சிங் 4 ஓவர், டெத்ல போல் பண்றதுனால வைசாக் விஜயகுமாரும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் மார்க்கோ யான்சனும் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க 4 ஓவர்ல கிளென் மேக்ஸ்வெல் 2 ஓவரும், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 2 ஓவரும் கம்ப்ளீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுல மேபி யாராவது ஒருத்தர் எக்ஸ்பென்சிவா போறாங்க அப்படின்னா இங்க மேக்ஸ்வெலோட ஓவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இதான் பஞ்சாப் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 12 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. அப்படியே கேகேஆர் சைடு வந்துட்டோம் அப்படின்னா கேகேஆர் மோஸ்ட்லி அன்சேஞ்சா தான் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏன்னா வின்னிங் டீம் குடன் டீகாக், சுனில் நரேன் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. அட் நம்பர் 3 அஜின்கே ரஹானே, ஆண்ட்ரீஸ் ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரோ ரசல், ரமன்தீப் சிங், ஸ்பென்சர் ஜான்சன். மொயின் அலிக்கு பதில் ஸ்பென்சர் ஜான்சன் இந்த பர்டிகுலர் மேட்ச் ரீப்ளேஸ்மெண்டா வரதுக்கான சான்சஸ் இருக்கும். அண்ட் தென் வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி. இதான் கேகேஆரோட ப்ராபபிள் பிளேயிங் 12. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் வைபவ் அரோரா அவரும் ஆண்ட்ரீஸ் ரகுவன்சி இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ இவங்க எத்தனை பவுலிங் ஆப்ஷன் அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்விம்மர்னு வரும்போது ஸ்பென்சர் ஜான்சன் 1, ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல வைபவ் அரோரா அண்ட் தென் ஹர்ஷித் ராணா ஒரு 3 ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட், அண்ட் தென் ஆண்ட்ரோ ரசல் 4. ஓவராலா 4 ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் வச்சிருக்காங்க. ஸ்பின்னர்னு வரும்போது லெக் பிரேக் ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி 5, அண்ட் தென் ஆஃப் பிரேக் ஸ்பின்னர் சுனில் நரேன். சேம் இவங்களும் 4 பேஸ் பவுலர் அண்ட் தென் 2 ஸ்பின்னரோட வர போறாங்க கேகேஆர் பொறுத்த வரைக்கும். இதுல அதிகப்படியான ஓவர்னு பார்க்கும்போது வருணோட கோட்டா 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடும், ஹர்ஷித் ராணாவும் 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடும், அண்ட் தென் சுனில் நரேனும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவார். 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவர்ல ஸ்பென்சர் ஜான்சன், வைபவ் அரோரா அண்ட் தென் ஆண்ட்ரோ ரசல் இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுல ஆண்ட்ரோ ரசல் இருந்து ஆவரேஜா ஒரு 2 ஓவரும், ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு 3, வைபவ் அரோரா ஒரு 3 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதான் கேகேஆரோட ப்ராபபிள் பிளேயிங் 12 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் தென் கிராண்ட் லீக் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ், யாரெல்லாம் ரிஸ்கா அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பேட் பஞ்சாப் கிங்ஸ் பண்ண போறாங்க. அதாவது டாஸ் வின் பண்றாங்க கேகேஆர், அவங்க பவுலிங்கை சூஸ் பண்ணிட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ல பிரப்சிம்ரன் சிங்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஸோ கண்டிப்பா விக்கெட் கீப்பர் பிளஸ் பேட்டிங்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ இவருமே த மேன் இன் ஃபார்ம் நல்ல கிளாஸா ஆடிட்டு இருக்காரு. ஸோ கன்சிக்யூட்டிவா ஒரு பேட்ல இருந்து ரன் வந்துட்டு இருக்கு. ஒரு 35ல இருந்து ஒரு 55 ரன் வரைக்கும் நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்ட் அண்ட் தென் மிஸ்டர் கிளாசிக்கல் நேகல் பத்ரா கன்சிக்யூட்டிவ் ஃபார்ம், நிறைய பவுண்டரிஸ்ல டீல் பண்ணக்கூடிய பேட்டர். ஸோ கண்டிப்பா இவரு இந்த பர்டிகுலர் மேட்ச் 40+ ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ தேர்ட் மோஸ்ட் ப்ரியாரிட்டி நேகல் பத்ரா. அண்ட் ஃபோர்த் கிளென் மேக்ஸ்வெல். ஸோ கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு பேட்ல இருந்து ஒரு நல்ல நாக் வரும். பவுலிங்ல ஆவரேஜா ஒரு விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டிங்ல 30ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் கிளென் மேக்ஸ்வெல் ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 5, ஏன்னா இவரும் டூயல் ஆப்ஷன். ஸோ 2ல இருந்து 3 ஓவர் போல் பண்ண போறாரு. ஸோ விக்கெட் கிடைக்குது. பேட்டிங் வந்து ஒரு 15 ரன் அடிச்சா கூட ஈஸியா இவரும் ட்ரீம் டீமுக்குள்ள வந்துடுறாரு. ஸோ இந்த டாப்ல இருக்கக்கூடிய 5 பிளேயர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது மார்க்கோ யான்சன் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ நிறைய பவுன்சர்ஸ் போடுவாரு. அண்ட் தென் நிறைய யார்கர் போட்டாலும் ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் கொஞ்சம் தூரம், அந்த மாதிரி டைம்ல இவர்கிட்ட விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லெக் பிரேக் ஸ்பின்னர் எப்பவுமே செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லாவே எக்ஸ்பென்சிவா நல்லாவே எக்கனாமியா போல் பண்ணி நிறைய விக்கெட்ஸை எடுத்து கொடுத்துருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ யஸ்வந்தர் சஹல் 7th ப்ரியாரிட்டி. அண்ட் தென் 8th ஆப்ஷன் ஹர்தீப் சிங் அல்லது வைசாக் விஜயகுமார். உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹர்தீப் சிங்கா இருக்கட்டும், வைசாக் விஜயகுமார். இப்போ ஹர்தீப் சிங் இனிஷியலி நியூ பால்லையும் போல் பண்ணுவாரு, டெத்லயும் போல் பண்ணுவார், ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். அண்ட் தென் வைசாக் விஜயகுமார் ஒன்லி டெத்ல தான் போல் பண்ணுவாரு. சப்போஸ் கம்மி டோட்டல் அப்படிதான் கம்மி டோட்டல் கொடுத்துட்டாங்க, செகண்ட் இன்னிங்ஸ்ல அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல வைசாக் விஜயகுமார் ஓவரை ஈஸியா டேக்கிள் பண்ணி ஆடிடுவாங்க. ஒரு 200+ ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க பஞ்சாப் கிங்ஸ் அப்படிங்கிற கட்டாயத்துல வந்துட்டாங்க அப்படின்னா அப்படி ஒரு டீமை ரெடி பண்றீங்கன்னா மட்டும் வைசாக் விஜயகுமாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ ஹர்தீப் சிங், வைசாக் விஜயகுமார் ஒரு காம்பினேஷன்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இதுல நேகல் பத்ரா, கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இவங்க 3 பேர்ல இருந்து யாரோ ஒருத்தரை நீங்க டிரா பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல
சசாங் சிங்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி இந்த 8 பிளேயர்ஸ்க்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே போதுமானது. அண்ட் தென் கேகேஆர் சேசிங்ல கண்டிப்பா டிகாக் எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ விக்கெட் கீப்பர் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அண்ட் தென் சுனில் நரேன் டூயல் ஆப்ஷன் கண்டிப்பா ஒரு விக்கெட் பிளஸ் பேட்டிங்ல ஒரு 20 ரன், ஸோ 10. அண்ட் தென் அஜின்கே ரஹானேவும் கண்டிப்பா சேசிங்ல எஃபெக்டிவா இருப்பாரு 11. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது கண்டிப்பா ஹர்ஷித் ராணா எஃபெக்டிவ். அண்ட் தென் வருண் சக்கரவர்த்தி நிறையவே பவுல் பண்ணிருக்காரு, நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ 13th ஆப்ஷன் அவரு. ஸோ ஹர்ஷித் ராணா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 விக்கெட்டும், வருண் சக்கரவர்த்தி இருந்து 2 விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ஆண்ட்ரோ ரசல் கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறது சான்ஸ் இருக்கும். ஏன்னா 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர். அண்ட் தென் 15th ஆப்ஷன்ல நீங்க ஆண்ட்ரிஸ், ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங் இவங்க 3 பேர்த்துல இருந்து யாராவது ஒருத்தருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 15 பிளேயர்ஸ் கேகேஆர் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 15 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸ் ரெடி பண்ணி பாருங்க. இதுல பேலன்ஸ் இருக்க பிளேயரை ஆஸ் ஏ பிளேயரா 1 or 2 டீம்ல ரிஸ்கா மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்தாலே போதும். இந்த 15 பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கிறத தான் நான் சொல்ல வரேன். இப்போ கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்ல சுனில் நரேன் எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணுவாரு, எந்த பவுலருக்கும் பயப்பட மாட்டாரு, குயிக்கா 30 ரன் ஆடி கொடுத்துருவாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து 1 to 2 விக்கெட்டை எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த அஜின்கே ரஹானே, ரகுவன்சி இவங்க 2 பேர்த்தையும் 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணிக்கணும். ஸோ அஜின்கே ரஹானே நின்னுட்டாரு அப்படின்னா அவரு 40+ ரன் அடிச்சிருவாரு. இல்ல இவரு ஏர்லியா விக்கெட் விட்டாரா ரகுவன்சி பேட்ல இருந்து 35+ ரன் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ 50-50 ஆப்ஷன் ரகுவன்சி, அஜின்கே ரஹானே இவங்க 2 பேர்த்தையும் 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆண்ட்ரோ ரசல் 3. ஸோ கண்டிப்பா தேவைப்படுவாரு 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர். ஸோ 15 ஓவருக்கு அப்புறம் பேட்டிங் உள்ளவர் குயிக்கா 30 ரன். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது 1 or 2 விக்கெட், அது இல்லாமல் ஃபீல்டிங்ல ஒரு கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆண்ட்ரோ ரசல்ட்ட. அண்ட் தென் 4th ப்ரியாரிட்டி இந்த வென்யூல ரிங்கு சிங்குக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏன்னா ஸ்கொயர் பவுண்டரிஸ் பக்கம் நிறைய ஷாட்ஸ் வந்து ரிங்கு சிங் ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல தான் டீல் பண்ணுவாரு. ஸோ கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து ஒரு 30ல இருந்து ஒரு 45 ரன் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ரிங்கு சிங் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது வைபவ் அரோரா கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா ரன்னை விட்டு கொடுத்திருந்தாலும் பவுலிங்ல 1 to 3 விக்கெட் வரைக்கும் வைபவ் அரோரா எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 5th ஆப்ஷன். அண்ட் தென் 6th வருண் சக்கரவர்த்தி. போத் இன்னிங்ஸா இருந்தாலும் வருண் சக்கரவர்த்தி தேவைப்படுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கர் ரமன்தீப் சிங்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரமன்தீப் சிங்கையும் வெங்கடேஷ் ஐயர் இவங்க 2 பேர்த்தையும் நீங்க 50-50 ஆப்ஷன். ஒரு 10 டீமா ஒரு 5 டீம்ல வெங்கடேஷ் ஐயரும் இன்னொரு 5 டீம்ல ரமன்தீப் சிங்குக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த 8th ஆப்ஷன்ல நீங்க ஸ்பென்சர் ஜான்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் சரி, இல்ல ஹர்ஷித் ராணாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் சரி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது ரிஸ்க் எடுக்க செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா நீங்க ஸ்பென்சர் ஜான்சனுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல நான் சேஃபாவே மூவ் ஆன் பண்றேன்னா ஹர்ஷித் ராணாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே நீங்க போதுமானது. இப்போ பஞ்சாப் கிங்ஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல டாப்ல வரக்கூடிய பிரப்சிம்ரன் சிங் 1, பிரியான் சாரியா 2, 10, அண்ட் தென் ஸ்ரேயஸ் ஐயர் 11, நேகல் வதிரா 12. இந்த டாப்ல வரக்கூடிய 4 பிளேயர்ஸ்க்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும். ஸோ இப்போ இதுல ஓபன் பண்ணக்கூடிய 2 பிளேயர்ஸ் அன்எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்ஸ், பெருசா அதிக மேட்சஸ் எதுவும் விளையாண்டது கிடையாது. ஸோ இந்த 2 பிளேயரையும் நீங்க டிராப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டீம்ல நீங்க வந்து கிளான் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இவங்க 2 பேர்த்துக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா இவங்க 2 பேருமே டூயல் ஆப்ஷன் இருக்கனால சேஃபஸ்ட் ஆப்ஷன்ல வந்துருவாங்க. இல்ல இந்த 2 பேர்த்துல இருந்து யாரோ ஒருத்தரை தான் நான் டிராப் பண்ண போறேன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க கிளான் மேக்ஸ்வெல்லோ இல்ல மார்க்கஸ் ஸ்டோனிஸோ 2 பேர்த்துல இருந்து யாரோ ஒருத்தருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவாங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது ஹர்தீப் சிங் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். அண்ட் தென் வைசாக் விஜயகுமாரும் டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அண்ட் தென் மார்க்கோ யான்சன் அல்லது நீங்க யஸ்வந்தர் சகாலுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ சேசிங் பிரப்சிம்ரன் சிங், பிரியான் சாரியா 2 பேர்த்துல இருந்து யாரோ ஒருத்தர் கூட நீங்க 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சேசிங் வரும்போது பிரியான் சாரியாவுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பிரப்சிம்ரன் சிங்கை கம்மி டீம்ல மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஸோ பிரப்சிம்ரன் சிங்கை டிராப் பண்ற டீம்ல கிளான் மேக்ஸ்வெல்லோ, மார்க்கஸ் ஸ்டோனிஸோ உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பவுலிங் யூனிட்ல வரும்போது மார்க்கோ யான்சன், ஹர்தீப் சிங், வைசாக் விஜயகுமாருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ். ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா யஸ்வந்தர் சகாலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 15 பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் இவங்களை யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க
நான் சொல்லாத பிளேயர் இருக்காங்களா அவங்கள 1 or 2 டீம்ல as a பிளேயரா மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரிஸ்கியா. அண்ட் தென் இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் அண்ட் தென் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பிரப்சிம்ரன் சிங்குக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஹர்தீப் சிங்குக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். கிளான் மேக்ஸ்வெல் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா நேகல் வதிராக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் கேகேஆர் பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன் அண்ட் தென் ஆண்ட்ரூ ரசல் இவங்க 2 பேர்த்துக்கும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் 2க்குமே எலிஜிபிளா இருப்பாங்க. இப்போ கேகேஆர் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா குட்டன் டிகாக் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா இருப்பாரு. அண்ட் தென் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கேகேஆர் பவுல் பண்றாங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் கேகேஆர் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு ரிஸ்கா நீங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் ரிங்கு சிங்குக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ இல்லை இன்னிங்ஸ் வைஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.